ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தாலே 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி நேரா கொல்லைக்கு போயாச்சுங்க. இன்னைக்கு நெல்லு ஊற வைக்கணும் நாளைக்கு விதைக்கிறதுக்காக. அதனால அந்த நெல்லெல்லாம் வந்து அலசி எடுத்துட்டு அது ஒரு சாக்கு மூட்டையில கட்டி அப்படியே தண்ணியில இறக்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அது ஊறணும். மூட்டை கட்டி அப்படியே தொட்டியில இறக்கியாச்சு. அப்படியே கையோட காலங்காத்தாலே வந்து சீரக சம்பா கஞ்சியும் அதுக்கப்புறம் மல்லாட்ட துவையலும் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டேன். எல்லாருமே ஒண்ணா உட்காந்து வேலை முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கான காலை உணவு எங்க கொல்லையில சீரக சம்பா கஞ்சியோட மல்லாட்ட துவையல் தான். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன புரட்டாசில நேத்தே படைச்சு முடிச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஓட்டிக்கு வந்து மீன் வாங்க கிளம்பிட்டோம். என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி ஆஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பன்னி மீன், அதுக்கப்புறம் கொடுவா மீன், கனவா மீன், கார மீன், அதுக்கப்புறம் கூடவே வந்து கொஞ்சமா வந்து என் பையனுடைய ஃபேவரட் கிளி மீன் எல்லாத்தையும் வாங்கி வந்து சும்மா சூப்பரா ஜமாயிச்சாச்சு. கார மீன் போட்டு நல்லா காரசாரமான குழம்பு, சீரக சம்பா சாதம், ரசம் மீன், அதுக்கப்புறம் வந்து கிளி மீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புடி சூப்பரா பிடிச்சாச்சுங்க. புரட்டாசி மாசம் இருக்கிறவங்க